ஜெயிச்சாகணும்டா. நம்ம எல்லாருக்கும் அசிங்கமாயி போயிருண்டா. இந்த தடவை தோத்தப்பா இனிமேல் கபடி விளையாடுறதுக்கு அர்த்தமே இல்லடா. என்ன யோசிக்கிற? எல்லாரும் ஜெயிக்கிற தோக்குற பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல மேட்சுக்கு போக வீட்டுல விடுவாங்களா? எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான்டா. எங்க ஆட்டா பத்தி உனக்கு தெரியாதா? என்ன பப்பா கபடி கபடி காவடி தூக்குனதுனாலதான் இப்ப நம்ம குடும்பம் நடுத்தருல நிக்குது. இப்ப நீ அப்படி ஆரம்பிச்சிட்டியா? அப்படி கபடி விளையாட போறதா இருந்தா அப்படியே போயிரு. இருந்த ஒத்த பிள்ளைய செத்து பத்து தலையை மொழிகிறேன். அப்பனே முருகா, என் மகனுக்கு நீதான் துணை இருக்கணும். காமெடி கேளுங்க. நீ போற ஜெயிக்கிறது பெருசு கிடையாது. இப்படி ஒருத்தன் வந்தாண்டா வளாண்டாண்டா அப்படின்னு இருக்கு. ஏன்டி புள்ள விளையாட போகும்போது நோய் வந்து வந்துட்டு இருக்க? பையன் விளையாடணும் போறானா? நான் கூட மிலிட்டரிக்கு போறணும்னு பயந்துட்டேங்க. ஓடி பசங்கிட்ட வர. அம்மா குடி தனியா எடுத்துருவா. இந்த கொண்டு வரேன்ப்பா. மகனே, நீ இதுக்கு முன்னாடி எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதே இல்ல. இந்த போட்டியிலும் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்பா வந்து இங்க இப்படி அவசரமா பேசுறீங்க? ஏண்டா என்னமோ புதுசா தோக்குற மாதிரி பதற. மகனே, விளையாட்டுல தோக்குறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்லடா. தோத்தாலும் இப்படி ஒரு வந்து விளையாண்டு போறான்னு சொல்லி கை வலிக்கும் போலமா. எவ்வளவு இதுப்பா அவன் பிடிச்சிட்டே இருப்பான். சொன்ன கேளு ராசா, நமக்கு எதுக்குடா இந்த கபடி கன்றாது இல்ல? நாமளே கைக்கு வாய்க்கும் பத்தாம பொழைச்சிட்டு இருக்கோம். சும்மா கிளம்பும் போது யாரும் சொல்லி தடுதல் பண்ணாதா? டேய், எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. ஐயா நான் கபடி விளையாட தானே போறேன். அதான்டா சொல்றேன். நமக்கு என்ன சொத்து சுகமா இருக்குது? நாமளே கைகளை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிற அப்புறானிக்கடா. சும்மா பேசி பேசி உசுருவாங்க. நான் கிளம்புறேன். பாத்து ராசா, சூடாம விளையாண்டு வா. ஏய் தள்ளாத. போங்க.